ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே எடுத்த விலாக் தான். ஸோ எங்கள் அம்மா ஊரில் பார்த்திங்கன்னா திருவிழா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நான் என்னோடய அக்கா ஃபேமிலி வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அம்மா ஊரில் திருவிழா போட்டிருக்காங்க, நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு போட்டு ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து அம்மா ஊருக்கு வர டைம் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நானும் என்னோடய அக்கா ஃபேமிலி மட்டும்தான் வருவோம். ஸோ அக்கா வந்து அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, நான் பசங்களை கூட்டிகிட்டு ஊருக்கு போவேன். ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே கோவிலுக்கு போனோம். ஒவ்வொரு வருஷமும் நான் என்னோடய அக்கா மட்டும்தான் கோவிலுக்கு போவோம். ஸோ ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வர முடியாது. ஸோ டைமே கிடைக்காது, அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஃபேமிலி, என்னோடய அக்கா ஃபேமிலி, அதுக்கப்புறம் என்னோடய அத்தை, அம்மா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. ஸோ வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாக எல்லா பக்கமே வந்து ஃபுல்லாக காடு தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய மயில் வந்து அங்கே இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பசங்கள்லாம் அதை போய் பார்த்துட்டு விளையாடிட்டு வந்தாங்க. ஒரு மயில் பார்த்துருப்பீங்க, முன்னாடியே வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்தது. ஸோ கொஞ்சம் நம்ம கிட்ட போகவும் அது வந்து ஓடி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா ஊரில் பார்த்திங்கன்னா பஸ் வசதி கிடையாது. நம்ம ஒரு பக்கம் பஸ் விட்டு இறங்கினா அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து பஸ் வசதி இல்லை, நம்ம நடந்து தான் போகணும். அதே போல் வீட்டிலேருந்து கோவிலுக்கும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு பஸ் வசதி கிடையாது, நடந்து தான் போகணும். ஸோ அப்படியே நாங்கள் வந்து பேசிவிட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே வந்து நடந்து கூட்டிகிட்டே வந்தாச்சு. வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி மாலைலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா ஊரில் பார்த்திங்கன்னா என்ன பண்டிகை போட்டிருக்காங்க அப்படின்னா பூக்குழி போட்டிருக்காங்க. அதாவது குண்டம் இறங்குறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த பண்டிகை தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். நிறைய பேர் குண்டம் இறங்கிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இறங்கி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது சாமி வந்து கோவிலை சுற்றி வந்துடும். சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து குண்டத்தை வந்து சுற்றி வரும். குண்டம் சுற்றி வந்ததுக்கப்புறம் பூக்குழி வந்து மூடிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பூக்குழி இறங்குறது வந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியல, அவ்வளோ க்ரௌடு பார்த்துக்கோங்க. சாமி வர்றதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இல்லை நம்மளால் பக்கத்துலேயே நிற்கவே முடியல. சாமி கூட நம்மளால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு வழியாக நம்ம வந்து வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். என்னோடய அத்தை, அம்மா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் கண்டே பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் என்னோடய அக்கா ஃபேமிலி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ யார் எங்கே பண்டிகைக்கு எந்த ஊர் போனாலும் குழந்தைங்க பெரியவங்கன்னு கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கூட்டத்தில் வந்து என்னோடய அம்மாவையும் அத்தையும் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காணோன்னு ஒவ்வொரு பக்கமாக தேடிட்டு இருந்ததில் நைட்டே ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே பார்த்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் வீட்டிலருந்து பேசுகிறாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து போய் மறுபடியும் தேர்க்கடெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு கிளம்புனப்போ பார்த்திங்கன்னா நிறைய பசங்கள்லாம் வந்து ட்ரம்ஸு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது அவங்க ட்ரம்ஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி வைப் ஆகும், நம்மளும் போய் கூட ஆடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் பசங்கள்லாம் வந்து பானிபூரிலாம் கேட்டாங்க, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறத பார்த்துட்டு அங்கே 2 பேர் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ ஹாப்பியாக வந்து கோயிலுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நைட் லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 9:45 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். அதனால் நாங்கள் வந்து இதுக்கு மேலே கிளம்பிட்டு குழந்தைங்கள சாப்பிட வச்சுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம வந்து டூர் போன வீடியோலாம் இருக்குது, அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு
அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.